யாரது? யாரு? மரியாதையா வெளியில வாங்க. டேய், நீயாடா? எங்கடா? டேய் இருடா, ஓடாதடா. ஐயோ எங்கடா? ஏன்டா இப்படி அலைவிடுறேன்னு? என்னையே பயமுறுத்துறியா நீ? படி 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 படி. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க இங்க வந்ததும் என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணல இல்ல? உன்னை பார்க்க தானடா நான் ஓடி வந்தேன். படி 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 படி. எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்காங்க? நான் ஊர்ல இருந்து வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை போன் பண்ணேன், வந்ததுக்கு அப்புறம் ஒரு போன் பண்ணேன், 2 போன் பண்ணேன். படி 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 படி. என்னடா கிள்ளவே இல்ல, அதுக்குள்ள படி 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 படி. பாட்டி, நீங்க டெல்லிக்கு போனீங்களே, அங்க சித்தி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்க அங்க சந்தோஷமா இருந்தீங்களா? ஏன் பாட்டி உங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? தீர்க்க சுமங்கலியா போனாதான் பொன்னியான்னு சொல்லுவாங்க. அவர் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி கஷ்டப்பட போறேன்? உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அங்க ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா ஏன்னு தெரியல, அங்க இருக்கிற வரைக்கும் அது என் வீட நினைச்சு இருக்க முடியல. பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி, ஏதோ விருந்தாளியா 1 நாள் 2 நாள் போயிட்டு வரதோட நிறுத்திக்கணும். அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? பாவம், ராசி போன துக்கத்திலிருந்து மீள அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல. கடவுள் ஏந்தா இப்படி நல்ல ஆத்மாக்களை சோதிக்கிறான்னு தெரியல. பாவம், தனக்கு ஒரு குழந்தை பிறக்காதான்னு பைரவி எத்தனை கோவில்ல உருண்டிருப்பா, எத்தனை விரதம் இருந்திருப்பா. ராசி பிறக்கிறதுக்கு முன்னால கூடையில வச்ச கிருஷ்ணனா நீ வந்து சேர்ந்த. நீ வந்த சந்தோஷம் அவன் மனசும் வயிறும் நிறைஞ்சி ராசி பிறந்தா. அதுக்கப்புறம் கூட பைரவி உன்னதான்பா பார்த்து பார்த்து வளர்த்தா. எங்க யாராவது உன்னை அவ புள்ள இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு அவளுக்கு ஒரு பயம். அதனால உன்னை தன் கையை விட்டே இறக்க மாட்டா. உன்னையும் ராசியும் சேர்ந்து சுமந்து நடந்த பாவ. ஆமா, ராசிக்கு ஒரு குழந்தை பிறந்ததா கேள்விப்பட்டேனே, அது எங்க இருக்கு? வீட்லதான். வீட்லன்னா உங்க வீட்லயா இல்ல அவங்க வீட்லயா? ஜேகேபி வீட்ல. பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். ஒரு கட்டத்துக்கு மேல பெத்தவங்களுக்கும் நாம விருந்தாளி மாதிரி தான் ஆயிடுறோம். என்ன பாக்குறீங்க? ஜேகேபியோட வீட்டை ஏன் வீடா நினைக்க முடியல. எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. என்னடா பேசுற நீ? உனக்கு அந்த வீட்டுல என்ன இல்ல? ராசி போனதுக்கு அப்புறம் நீதாண்டா அவங்களுக்கு எல்லாமே. அவங்க சந்தோஷத்துக்கு உன்னதாண்டா நம்பி இருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணலாமா? உங்களுக்கு புரியாது பாட்டி. அவங்க என்ன புள்ளையா பார்க்கல, ஒரு விரோதி மாதிரி பாக்குறாங்க. யார்கிட்ட கதை விடுற? ஜேகேபியும் பைரவியும் உன்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதுலயும் பைரவி எங்கே நான் உன்னை அவகிட்ட இருந்து பிரிச்சுடுவேனோங்கிற பயத்துல எங்கிட்டயே சண்டை போட்டவடாவ. அதெல்லாம் மறந்து போயிடுமா? அப்படிப்பட்டவங்க ஏண்டா உன்னை விரோதியா பார்க்கணும்? நீ முட்டாள்தனமா ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அவங்க கண்டிச்சிருப்பாங்க. அதுக்காக உடனே அவங்க மேல பழிய போடுறதா? இல்ல பாட்டி, இப்ப நிஜமாவே நான் அவங்க விரோதி தான். என்ன கேட்காமலே என் கல்யாணத்தை பத்தி அவங்களாவே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். உடனே அவதான் என் சங்கீத வாரிசுன்னு சொல்லி
ஜேகேபி அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு. அதுக்கு எங்க அம்மாவும் ஜால்ரா போடுறாங்க. 2 பேருமா சேர்ந்து என் நிம்மதியை கெடுத்து என்ன பழி வாங்குறாங்க பாட்டி. ச்சே, அப்படியெல்லாம் அபாண்டமா பேசாதடா. அவங்க அகராதியிலேயே பழி வாங்குறது, விரோதம், இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். இந்த பாட்டி சொன்னா நம்பவே இல்ல. உனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா அம்மா இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவ்வளவு வசந்தவங்க. அவங்க மனசு நோகாம நடந்துக்கப்பா. உன்னை பெத்தவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவ இந்த ஊரை விட்டு போய் 22 வருஷம் ஆச்சு. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துற உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு போயேன். அதை விட சந்தோஷம் உனக்கு வேற என்னப்பா இருக்க முடியும்? சந்தோஷப்படுற மாதிரி என் நிலைமை இப்ப இல்ல பாட்டி. இதெல்லாம் நான் செஞ்ச பாவம்டா. வழி வழியா என் வம்சத்துக்கு கிடைச்சிருக்கிற தண்டனை. இப்படி நீ ஒரு பக்கம், சிந்து ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், மூளைக்கு ஒருத்தரா பிரிஞ்சு நாம மனவேதனை பட்டுக்கிட்டு இருக்கோம். வருத்தப்படாதீங்க பாட்டி, நான் உங்களுக்கு இருக்கேன். பாட்டி, அம்மாவை கண்டுபிடிக்க வழியே இல்லையா? உங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இப்படி உன்னையும் என்னையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டா. யார சொல்லி என்ன ஆறுது? ஆளாளுக்கு தப்பு பண்ணிட்டு தண்டனையை எனக்கு கொடுத்திருக்கீங்களே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? அம்மா எப்படி அவங்க இஷ்டத்துக்கு என்ன தூக்கி கொடுக்க முடியும்? எப்படி பாட்டி, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்பாவோட வாழ்க்கை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா? என் வாழ்க்கை தெரியலையா? இவங்க பாத்துப்பாங்க, நல்லா வளர்ப்பாங்கன்னு அம்மாவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கலாம், உண்மைதான். ஆனா அவங்க நம்பிக்கைக்காக என்ன எப்படி பிரிச்சு விட்டாங்க? வரட்டும், கேக்குறேன். எங்க போயிட போறாங்க? இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில தானே இருப்பாங்க. நான் கண்டுபிடிச்சிருவேன். இத்தனை வருஷம் என்ன பார்க்காம பேசாம அவங்களால இருக்க முடியுதுல? இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டோம். எல்லாரும் சேர்ந்து என்ன பந்து மாதிரி விளையாடுறாங்க. விளையாட்டுமே. இன்னைக்கு எத்தனை நாளைக்கு? துர்கா, என்னம்மா இங்க உட்காந்துருக்க? அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல மாமா. ஒவ்வொருத்தன் சாப்பாட்டுக்காக ரத்தத்தையும் வேர்வையும் சிந்திட்டு இருக்கான். இவன் என்னடான்னா சமைச்சு வச்சதையெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிட்டு இருக்கான். குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவமா இவன். நீ அவனுக்காக காத்துட்டு இருக்காத, போய் வேலையை பாரு. காலையில ஆபீஸ்க்கு போகும்போதுதான் மன கஷ்டத்தோட போனாரு. திரும்பி வரும்போதாவது என் முகத்தை பார்த்தா கோபம் குறைதான் பாக்குறேன் மாமா. ஆமா, பொண்டாட்டியோட சரியா வாழ தெரியாதும். புதுசா ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல மனைவி அமைஞ்சிருக்கா, சந்தோஷமா இருக்கு தெரியுது அவனுக்கு. வேண்டாமா, நீ அவனுக்காக காத்துட்டு இருக்காத, அவனை விடு. அவன் வரபடி வரட்டும், நீ போய் வேலையை பாரு. இல்ல மாமா, அவர் வந்துட்டுமே. துர்கா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குமா? என்னங்க, மதியம் என்ன சாப்பிட்டீங்க? என்னடா பாக்குற? ராத்திரிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கா, கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டு. அப்பா, அவ என்ன பண்ணான்னு? என்ன நடந்தா என்னடா? கோபம் வந்தா எதுக்கு வந்ததுன்னு சொல்லி காரணத்தை கண்டுபிடிச்சா சரி பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணா என்ன அர்த்தம்? இது என்ன வீடு நினைச்சா இல்ல? அப்பா, அவ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. டேய், எங்களுக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்டா. நீ தான் அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. பாவண்டா அந்த பொண்ணு. இதுக்கெல்லாம் பேச முடியாது. இந்த ராட்சசி உங்க மனசை மாத்தி வச்சிருக்கா. என்னங்க, இவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். தினம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கான். அத்தை, அவருக்கு நான் புரிய வச்சு மாத்தி கொண்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம சந்தோஷப்பட சொல்றியா? இப்ப இதுக்கு என்னதாங்க பண்றது? என்னம்மா பண்ண சொல்ற? அதுக்காகத்தான் அவகிட்ட சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு அவ ஊருக்கு போயிட்டு வான்னு. கேட்கல.
இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. கேட்டதுக்கு பதிலே காணும். மதியம் என்ன சாப்பிட்டீங்க? கிண்டலா? ஏன் இப்படி டபுள் கேம் ஆடுற? நானா இல்ல நீங்களா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொட்டு வைப்பீங்க, குழந்தைய தூக்கி கொடுப்பீங்க, ஆனா நான் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லுவீங்க. வா வெளியே போயிட்டு வரலான்னு கூப்பிடுவீங்க, பாதி வெள்ள ராசி ஞாபகம் வந்துரும், திரும்பி கூட்டிட்டு வந்துருவீங்க. திடீர்னு எங்க இருந்துதான் அந்த ராசி வந்துடுறாளோ என் குடிய கெடுக்கிறதுக்குனே. துர்கா, இதுதான் ஒரு லிமிட். எதுக்கு இப்ப ராசி எடுக்கிற? அப்புறம் நடக்கிறதே வேற. எப்படி பேசாம இருக்க முடியும்? நாம 2 பேரும் ராசி ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் ராசி தானே. முத பொண்டாட்டிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கவரு எதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்? தாலி கட்டும் போது ராசி மனசு விட்டு போயிட்டால, அப்ப மட்டும் அவன் நினைப்பில்லையா? துர்கா, என்ன நினைச்சு எனக்கு தாலி கட்டினீங்க? பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன வார்த்தை வரலையா? பார், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணாலும் நீ ராசியோட இடத்துக்கு வர முடியாதுங்கிறதுதான் நிஜம். போத நிறுத்துங்க சார். ஆமா, என்ன அது ராசியோட இடம் ராசியோட இடம் சொல்றீங்க? எனக்கு ராசியோட இடம்லாம் வேணாம். துர்காவுக்குன்னு தனி இடம் இருக்கு, அதான் எனக்கு வேணும். பொறுமையா கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. எனக்கு உரிமை இருக்கு, இனி நானே எடுத்துக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. என்ன மிரட்டுறியா? ஆமா, எனக்கு போக்கூட இல்லைன்னு தெரிஞ்சோம் என்ன கிராமத்துக்கு அனுப்ப தயாரா இருந்தீங்கல்ல? நான் உங்களை விட்டு போயிட்டா உங்களுக்கு நிம்மதி இல்ல? தாலி கட்டி கூட்டிட்டு வருவீங்க, ஏதாவது காரணம் சொல்லி துரத்தி விட்டுருவீங்க. பொண்ணுங்க நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கணும், அப்படிதானே? நீங்க மட்டும் நிம்மதியா இருப்பீங்க இல்ல? விட்டுருவேனா? இந்த துர்கா அப்பாவி இல்ல. எனக்கான உரிமையை நீங்களா தர்ற வரைக்கும் விட மாட்டேன். யோசிச்சு நல்ல முடிவுக்கு வாங்க. வீட்டில் என்னம்மா சொல்றாங்க? எல்லாருக்கும் சந்தோஷம். சிவஞானம் அப்பாவுக்கு தான் பிடிக்கல. அவரை பத்தி கவலைப்படாதம்மா, இப்ப அப்படிதான் இருப்பாரு. உன்னுடைய அரங்கேற்றம் நடக்கட்டும், உன்னை முதல்ல பாராட்டுற ஆள் அவரை தான் இருப்பார். உனக்கு சந்தோஷம் தானே? சொல்ல வார்த்தையே இல்ல. சங்கீதம் தான் இப்ப என் குறிக்கோளா இருக்கு. உங்க நம்பிக்கையை காப்பாத்தணுமேனு படபடப்பா இருக்கு. நீங்க எனக்கு ரொம்ப பெரிய இடத்த கொடுத்துருக்கீங்க. இருட்டுல இருந்த என்ன கைப்பிடிச்சு வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்பதான் நான் என் கடமையை உணர்றேன். நான் உங்க நம்பிக்கையை நிச்சயமா காப்பாத்துவேன். இனி சாகுற வரைக்கும் சங்கீதத்தை தவிர எதுக்குமே என் வாழ்க்கையில இடம் இல்லை. கடுமையான உழைப்பு, சங்கீதத்து மேல ஒரு பக்தி, இது ரெண்டும் தான் உன்னை உச்ச நிலைக்கு கொண்டு போகும். யார் என்ன சொன்னாலும் உன் மனசை திசை திருப்ப விடாத. சங்கீதத்தோடயே ஒன்றி போய் மனசை ஒருமைப்படுத்தி நிறுத்திக்கும். தைரியமா ராக சஞ்சாரம் பண்ணு, வழிகாட்ட நான் இருக்கேன். உன் திறமைக்கு நீ அமோகமா வருவ. முதல் 2 மாசம் சிக்ஷை கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் என்னுடைய வேகத்துக்கும் நீ வரணும். இன்னொன்னு மல்ல இழுக்கிற முடியும்னு தைரியமா சொல்லு. உங்க ஆசை இருக்கும் போது என்னால முடியும். எடுத்துக்கோமா.
நான் இனிமே ஸ்கூலுக்கு வர போறது இல்ல, கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க போறேன், டிசி வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காளா அந்த சக்தி. ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எனக்கு ஃபோன் பண்றாரு. சக்தி நல்லா படிக்கிற பொண்ணுங்க, கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சாலும் கரெக்டா படிச்சிடுவா. என்ன நீ சாதாரணமா பேசுற? என்ன படிச்சு கிழிச்சிட்டு போறா? ஆசையா இருந்தா சங்கீதத்தை கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க வேண்டியதானே? அதான் அவ அன்னைக்கே சொல்லிட்டால, சங்கீதம் தான் வாழ்க்கையில முதல்னு. அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? என்ன சொல்ற நீ? பிரச்சனையை தேடி நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேனா? கரெக்ட். ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை கிடைக்கும்னு தேடி தேடி பிடிக்கிறீங்க. நானா பிடிக்கிறேன்? சக்தியை நான் கண்டிக்க கூடாதா? புத்திமதி சொன்னா உங்களுக்கு எல்லாம் தப்பா படுது இல்ல? யாராலையும் உங்ககிட்ட பேச முடியாதுங்க. பேச வேண்டாம், பேச வேண்டாம். பாதி பிரச்சனை சால்வ். ஏதோ செவத்தை பார்த்து நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கீங்க. மணி என்ன ஆகுது? இப்ப மணி என்ன ஆகுது? 8. ராத்திரி 8 மணி. வயசு பொண்ணு இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? யோசனை பண்ணி பாரு. இந்த சிவ குடும்பத்தில் இப்படி நடக்கலாமா? எங்க அண்ணன் இவ்வளவு மணிக்கு சக்தியை தனியா அனுப்ப மாட்டாரு, சும்மா பயப்படாதீங்க. நான் ஒண்ணும் பயப்படல. ஆனா அவனே ஒரு முடிவு எடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. உலகத்துல அவனுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு விட்ட வேற ஆளே கிடையாது. அர்த்தம் பேச வந்துட்ட நீ அவனை கண்டிக்கிறது இல்ல. அதான் அவன் என்னைய எதிர்த்து பேசுறான். 2 பேருமா சேர்ந்து அவனுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போதும், நிறுத்துங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறதுனால தான் நம்ம பசங்க இங்க வராம போயிட்டாங்க. அவனுங்களை பத்தி பேசினா எனக்கு பிபி அதிகமாயிடும். பரவாயில்ல, உங்களுக்கு லோ பிபி தானே, கொஞ்சம் ஜாஸ்தியானா கரெக்டா வந்து நார்மல்ல நிக்கும். என்ன கொழுப்பா? அதுவும் உங்களுக்கு தான். நான் ஃபுல் செக்அப் பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எல்லாம் நேரண்டி. வா சக்தி. ஆமா, ஜேகேபியோட சங்கீத வாரிசு. இனிமே பாட்டு கச்சேரி அப்படின்னு போக வேண்டியதானே? அப்படி இல்லப்பா. கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கலாம் முடிவு எடுத்திருக்கியாமே? சங்கீதத்துக்கே பகல் நேரம் ஃபுல்லா சரியா இருக்கு, ஸ்கூலுக்கு போக முடியல, அதனாலதான். ஓஹோ, அதாவது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்களே முடிவெடுத்துக்கலாம் டிசைட் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? சரி, சங்கீதம் ஃபர்ஸ்ட், படிப்பு நெக்ஸ்ட், தென் வாட் நெக்ஸ்ட்? இது சரியில்லை, இது சரியில்லை. முதல்ல படிப்பு தான் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் சங்கீதத்துக்கு அப்புறம் தான். அப்போ நாங்க சொல்றது எதையும் நீ கேட்க மாட்ட, அப்படிதானே? எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு விட்டுறணும். அப்புறம் பெரியவங்க நாங்க எதுக்காகமா இந்த வீட்டுல இருக்கணும்? எங்க வார்த்தைக்கு என்ன மதிப்பு? உங்க அப்பா எப்பவாவது வருவாரு, எல்லாத்தையும் சக்தி இஷ்டத்துக்கு விட்டுடும் சொல்லிட்டு அவர் பாட்டு போய்கிட்டே இருப்பாரு. நானோ உன் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் விட முடியாதுமா. அந்த வீட்டுல நாள் முழுக்க நீ இருக்கிறத அனுமதிக்க முடியாது. படிப்பு தான் முக்கியம். முதல்ல ஸ்கூல், அப்புறம் சங்கீதமோ எதையோ நீ கத்துக்க. நான் என் முடிவில் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதுல எந்த தப்பும் இல்லாதப்போ எதுக்கு தடுக்கிறீங்க? படிப்பை ஒதுக்கிட்டு சங்கீதம் தான் முக்கியம் நிக்கிறது தப்பாதாமா எனக்கு தெரியுது. படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன், சங்கீதத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் இதுல தப்பா தெரியல. அந்த ஜேகேபி சங்கீத வாரிசுன்னு கிரீடம் சூட்டினதுக்கு அப்புறம் உனக்கு கண்ணு மண்ணு தெரியலமா. அதான் நாங்க சொல்றதெல்லாம் காதல விட மாட்டேங்குது. அதை இறக்கி வச்சுட்டு வா, அப்பதான் நாங்க சொல்றது நல்லதுன்னு உனக்கு புரியும். சங்கீத வாரிசுங்கிறது கிரீடம் இல்லப்பா, பொறுப்பு. அதுக்கு நான் கடுமையா உழைச்சு நிரூபிக்கணும். என் குருவோட கனவை நிறைவேற்றணும்னா காலம் என் கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதுக்காக தான் நான் என் படிப்பை 2வது இடத்துல வச்சிருக்கேன். புரிஞ்சுக்கோங்கப்பா, ப்ளீஸ் விட்டுருங்களேன். இன்னைக்கு என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தத நான் அமைதியான மனசோட சாதகம் பண்ணணும். அதை தவிர எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க நேரம் இல்லை. சக்தி, அவர் எவ்வளவு கோவப்பட்டாலும் நீ தடுமாறவே இல்லை. உன் முடிவுல நீ திடமா நிக்கிறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட இந்த பேச்சு யார் எதிர்த்தாலும்
துணிச்சலா தன் காரியத்தை நிறைவேற்றிக்கிற திடம், எதிராளிய பேச்சால வெல்ற வேகம், எல்லாத்திலுமே எங்க அண்ணன் தாம்மா எனக்கு தெரியறாரு. அவர் அவரோட சங்கீதத்தை மட்டும் எனக்கு கொடுக்கல, அவரோட குணத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டாரு. சின்ன அசைவுக்கு கூட அதிரக்கூடியது மனசு. அப்படிப்பட்ட மனச இசை மட்டும்தான் அதிர வைக்கணும். இதுதான் என் குரு இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். இவ்வளவு ரகசியமா கேட்குற? எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன ஹெல்ப்னு சொல்லு, பண்றதா வேண்டாமா நான் அப்புறம் முடிவெடுத்துக்கிறேன். நீ என் சிந்து அம்மாவை பார்த்திருக்க தானே? இல்ல. மறைக்காத, உண்மையை சொல்லு. எப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். முகம் கூட சரியா ஞாபகத்துக்கு வரல. அதெல்லாம் ஒண்ணும் மறக்காது. யார்கிட்ட கதை வர்ற? அவங்க அப்பா கூட இருந்திருக்காங்கன்னா நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க, அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும், அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சொல்ல, என்ன பைரவி அம்மா கிட்ட கொடுத்துட்டு எங்க போறதா சொன்னாங்க? சூர்யா, தயவு செய்து எதையும் கேட்காது. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஏற்கனவே இந்த பிரச்சனையால இந்த வீட்டுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. வேண்டாம். பாண்டியா, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னாலதான் ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ். பாருப்பா, என்னை தயவு செய்து எதுவும் கேட்காது. என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. 22 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்கள எங்கன்னு போய் தேடுவ? உங்க சொல்லிட்டா போனாங்க. பாரு, போனவங்களை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள இழந்துடாத. பார்க்கணும் தான் தோணும், ஒத்துக்கிறேன். ஆனா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கள எங்கிட்ட போய் தேடுவ? எங்க போய் கண்டுபிடிக்க முடியும்? சூர்யா, காலம் பூரா தேடினாலும் அவங்க உன் கண்ணில் பண்ண மாட்டாங்க. தயவு செய்து மனசுல ஆசையை வளர்த்துக்காத, அப்புறம் உன் மனசு தான் வலிக்கும். முடியலையே பாண்டியா, என்னால முடியலையே. அவங்கள பார்க்கணும்னு என் மனசு துடியா துடிக்குது. நான் என்ன செய்வேன்? ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வைத்தியகாரத்தனமான நம்பிக்கை. உன் எதிர்பார்ப்பு ஏமாத்தத்துல தான் முடிய போகுது. சூர்யா, அவங்களா உன்னை தேடி வந்தா தான் உண்டு. ஆனா இத்தனை வருஷமா வராதவங்க இனிமே வர போறாங்க. யோசிச்சு பாரு. அத பத்தி உனக்கு என்ன? நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா இருக்கிற ஊர் எது? அத மட்டும் சொல்லு. அப்பா அப்பா அப்பா. பாண்டியா, என்ன பேசிட்டு இருந்த சூர்யா கிட்ட? ஓ, ஒரு ஊரு எங்கன்னு கேட்டு இருந்தாரியா. அப்படியா? அப்புறம் உண்மையை சொல்லு, என்ன பேசிட்டு இருந்த? உண்மையா? அதான் பேசிட்டு. உனக்கு போய் சொல்ல தெரியாது, உண்மையை சொல்லு. என்னமோ அம்மா ஊரதுன்னு கேட்டா என்னது? வந்துயா, அது அவர் இந்த நாட்டுப்புற பாடல் ஆல்பம் போடுறாரு இல்லையா, அதான் அந்த பறவை முனியம்மாவோட ஊர் எதுன்னு கேட்டு இருந்தாரு. எதுக்கு கேட்டான்? தான் பேர்லயே இருக்கு பறவைங்கிற ஊரு. படவ ராஸ்கல் என்கிட்ட போய் சொல்றியா நீ? இல்லையா, சிந்து அம்மா தேடி கண்டுபிடிக்கணுமா, அதான் எந்த ஊர்ல இருக்காங்கன்னு கேட்டு இருந்தாரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு. வேற என்ன கேட்டான்? வேற எதுவும் கேட்கலையா? இவ்வளவுதான். நீ சூர்யா கொஞ்சம் வர சொல். சூர்யா, வா, அப்பா கூப்பிடாது. எதுக்கு? பேசுறத அவர் கேட்டாரு, தான் கோவமா இருக்காரு. நீ ஏதாவது சொன்னியா? கேட்டா சொல்லாத இருக்கணுமா? சொல்லிட்டேன், வா. பாண்டியா, முக்கியமான வேலை இருக்கா உனக்கு?
இல்ல காரை தொடக்கணும். இந்த கார் நல்லாவே இருக்கு. என்ன சூர்யா, பாண்டியன் கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? அது எப்படி பாது? ஒரு நாள் கூட நாங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கே வந்துட்டியா? உங்க நிம்மதி போற அளவுக்கு இப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? அப்புறம் அவங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? சிந்து அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டேன். ஓஹோ, இப்போ தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அவங்களுடைய கூட போக போறியா? போ, இப்பவே போ. பிரியறதுன்ற முடிவுக்கு வந்துட்டு இல்ல, அப்புறம் எதுக்கு கால தாமதம்? இப்பவே போ, போடா. போறானா அம்மாவை தேடி? பெத்தவளை தேடி நீ போற அளவுக்கு நாங்க என்னடா குறை வச்சோம் உனக்கு? ஏன்பா கோவப்படுறீங்க? என்ன பெத்தவளை நான் பார்க்க நினைக்கிறது தப்பா? நீங்க பொறுப்பா இருந்து இவங்க தாண்டா உன் அம்மான்னு காட்டியிருக்கணும். நீங்க செய்யாம விட்டத நானே கண்டுபிடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அது குத்தமா? உனக்கு என்ன குறை வச்சோன்னு கேட்டீங்களே, இங்க யாருக்காவது என் மேல நிஜமான அக்கறை இருக்கா சொல்லுங்க? உங்க இசை வாரிசா கூட என்ன கன்சிடர் பண்ணலையே. மறுபடியும் இந்த டாபிக்கே பேசிட்டு நீ பேச வேற விஷயம் கிடைக்கல உனக்கு? இல்லப்பா, இதே சரிப்பட்டு வராது. நீங்க இருந்து எங்க நிம்மதி கெடுக்க வேணாம், நீ போயிடு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் தான் அறிவு கிட்ட தனிமா பேசுறான்னா நீங்களும் சரியா தலையாட்டுறீங்க. ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டான்னா நம்மளால தாங்க முடியாதுங்க. டேய் கண்ணா, நீ இல்லாம எங்களால இருக்க முடியாதுடா. அப்பா ஏதாவது பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பைரவி, என்னங்க நீ எதுக்கு அவங்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கிற? தூர பெரியவராயிட்டார் இல்லையா, அவர் போகட்டும், இஷ்டப்படி செய்யிட்டு போ. பாலகணபதி சார், என்ன இது நீங்க கூட அவனுக்கு சரிசமமா பேசிக்கிட்டு? சூர்யா, நீ மேல போ. இந்த பேச்சை எடுத்தாலே விவகாரத்துல போய் முடியுதுன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு பேசணும்? தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேச வேண்டாமே. அப்புறம் இதுக்கு என்னதான் முடிவு? என்னமோ இவனை பெத்தவகிட்ட இருந்து நாங்க இவனை பிரிச்சு வச்சிருக்கா மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு தெரியாம நாங்களும் இல்ல திண்டாடிட்டு இருக்கோம். இல்ல உங்களுக்கு தெரியும், இருந்தும் என்கிட்ட மட்டும் மறைக்கிறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க ஏன்பா உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்? தாயும் பிள்ளையும் பிரிச்சு வச்சு அவங்களுக்கு என்ன ஆக போகுது? உங்களுக்கு தெரியாது தாத்தா, நான் எங்கேயும் போயிடக்கூடாது. என்னை இவங்க கூடவே வச்சுக்கணுங்கிறது தானே திட்டம். இவங்க சுயநலத்துக்காக என்ன பலி கொடுக்கறாங்க. அது ஏன்னு கேட்டா கோவம் மட்டும் வரும் இவங்களுக்கு. ஏண்டா ஏன் இப்படி பேசுற? நாங்க உனக்கு என்னடா குறை வச்சோம்? ஏன் இப்படி நெருப்பள்ளி கொட்டுற? நான் தான் இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்க வார்த்தையில இருக்கிற புள்ள பாசம் என்ன நடத்துறதுல இல்லையே. என்ன ஒதுக்கி வச்சுட்டு இவர் வேற ஒருத்தைய வாரிசா அறிவிக்கிறாரே, அப்புறம் வெளியில இருக்கிறவங்க என் இசை புலமைக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்க? நான் வெளியே தலை காட்ட முடியுமா? நான் அவமானப்படுறத பத்தியோ வேதனைப்படுறத பத்தியோ உங்க யாருக்கும் கவலையே கிடையாது. அதனாலதான் இவர் சொல்றதே சரி, நடத்துறதே ராஜ்யம்னு சும்மா இருக்கீங்க. நீங்க மட்டும் என் மேல அக்கறை காட்டியிருந்தா என் அம்மா ஞாபகம் ஏன் வருது? என் மனசு ஏன் தாய்மடியை தேடி ஓடுது? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சரிப்பா, எல்லாத்துக்குமே காரணம் நாங்க தான். இதை தானே நீ கேட்க விரும்புற? எல்லாத்துக்கும் உன் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நாங்க தான். உங்ககிட்ட எந்த விளக்கமும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ எதையும் கேட்க தயாரா இல்ல. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். அழாத பைரவி, அழாத. இப்போ நம்ம கடைசி காலத்துல நம்ம நிம்மதி இல்லாம அலையிலுங்கிறது நம்ம தலை விதி போல் இருக்கு. அது யார் மாத்த முடியும்? இல்ல, யார் மாத்த முடியும்? பா பெரிய மனுஷா, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதன்படியே செய்ப்பா. நான் அவனை தடுக்க மாட்டேன். You want to go? You can go. ஒரு நிமிஷம். என்ன? உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல, ஆனா எனக்கு வேற வழி இல்லை.
முக்கியமான கல்யாணம், பிஸ்னஸ் பார்ட்னர். நாம 2 பேரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும். உனக்கு எனக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் 4 செவத்துக்குள்ள. வெளியில் அப்படி இருக்க முடியாது. ஸோ நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும். பட் இதை சாக்கா வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து எந்த உரிமையும் எதிர்பார்க்காத. நாம எப்பவும் போலதான். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கூப்பிட்ட உடனே ஜவுளி கடை பொம்மை மாதிரி நாங்க அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கணுமா? ஆமா, என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட என்னன்னு அறிமுகப்படுத்தி வைப்பீங்க? உங்க பொண்டாட்டியாவா இல்ல பப்பாட்டியாவா? எப்படி எப்படி? நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், ஆனா அதெல்லாம் 4 செவத்துக்குள்ள வெளியே தெரியக்கூடாது. அப்படியே அது ஊருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுமோன்னு பயமா? பொம்பளைங்க நாங்க மனசுக்குள்ள இருக்க எல்லா வேதனையும் 4 செவத்துக்குள்ள கொட்டி அழுதுகிட்டே இருக்கணும், அப்படிதானே? அது ஊருக்கு தான் சொல்லி பாப்போமே. நான் தயாரா இருக்கேன், நீங்க தயாரா? யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு ஊர் உலகம் சொல்லட்டும். அப்பவாவது உங்களுக்கு புத்தி வரதான்னு பாப்போம். என்ன பொண்டாட்டியா நினைக்காதவர் கூட நான் எப்படி ஜோடியா போக முடியும்? உங்களை மாதிரி என்னையும் ரோஷன் கிட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வரலன்னா வரலன்னு சொல்லு, அனாவசியமா பேசாத. அவசியமானதை தான் பேசுறேன். உங்க வரட்டு கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்னுடைய தன்மானத்தை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இன்னும் ராசி தானே உங்க பொண்டாட்டியா இருக்கா, அப்ப அவளையும் கூட்டிட்டு போங்க. இத பாருங்க, எல்லா கேள்விகளையும் யோசிச்சு முடிவு பண்ணிட்டு கூப்பிடுங்க. அதுக்கப்புறமா உங்க கூட நான் வரலாமா வர வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். நான் கிளம்புறேம்மா. ஏண்டா, முக்கியமான வீட்டு கல்யாணம், துர்காவை கூட்டிட்டு போறதானே? கூப்பிட்டம்மா, ஆனா அவ என்ன கேட்டா தெரியுமா? கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போய் என்னை எப்படி அறிமுகப்படுத்தி வைப்பீங்க, உங்க பொண்டாட்டியாவா இல்ல வப்பாட்டியாவான்னு கேக்குறா. டேய், அவ பேர்ல என்னதான் பழி போடுறதுன்னு அளவே கிடையாதா? உன்னோட வெளியே போகணும்னு அவ தவம் கிடக்குறா. நீ என்னடா இப்படி வாய்க்கு இந்த மாதிரி பேசுறியே? உங்களுக்கு தெரியாதுப்பா, உங்க எல்லாரும் முன்னாடியே அவ நல்லா நடிக்கிறா. தனியா இருக்கும்போது எவ்வளவு கேவலமா பேசுறா தெரியுமா? இது ஒண்ணுதான் அவளை பத்தி சொல்லாம இருந்த, அதையும் சொல்லிட்டியா? என்னமோ சொன்னியே, அங்க பாடுற. அப்பா, அவ வேஷம் போடுறப்பா, நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கா. இதோ திட்டம் போட்டு தான் எல்லாம் பண்றப்பா. அம்மா, அவளை இந்த வீட்டுல வச்சுட்டு இருந்தோம், நமக்கு தான் ஆபத்து. அதானே பார்த்தேன், பழி மேல பழி போட்டு அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நாடகம் எல்லாம் ஆடுறியா? இல்லம்மா, வேண்டாம் அத்தை, எனக்காக அவரை நீங்க திட்ட வேண்டாம். அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. நான் ஒரு புத்தி கிட்ட ஜென்மம், அவர் கூட ஜோடியா போகலான்னு ஆசைப்பட்டேன் பாருங்க. அதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னு அவர் நினைச்சிட்டார் போல. வேண்டாம் அத்தை, அவர் தனியாவே போகட்டும். நான் அவனை வரவேணும்னு சொன்னேன். நான் வாங்க கூப்பிட்டேன், நீ தானே என்னமோ கேள்வி கேட்ட. இப்ப எல்லாரும் நடிக்கிறேன். நான் நடிக்கிறேனா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா அத்தை, நானும் வரமாட்டேன்னு சொன்னேன். ரெடியாக கல்யாணத்துக்கு போறான்னு சொல்லிட்டு இப்ப ரெடியாகி வந்தவொடனே வேண்டான்னு சொல்லி என் மனசு நோக்கடிக்கிறீங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. பேசாதீங்க துர்கா. வேண்டாம் அத்தை, நீங்க
எதுவும் பேச வேண்டாம். அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவர் தனியாவே போகட்டும். நான் உங்க கூட வர மாட்டேன். அப்பா பேசாதடா. ஏதாவது சொல்ல போற. என் முன்னாடி நிக்காத நீ. இல்லம்மா. இல்ல பாட்டி, இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். பேசாம உங்க கூடவே இருந்துடுறேன். சூர்யா, நீ இப்படி பேசுற அளவுக்கு ஒண்ணும் நடந்துடல. இதை ஏன் பெருசுப்படுத்துற? உங்களுக்கு புரியாது பாட்டி. மனசுக்கு பிடிக்காதவங்க ஒன்னா இருக்கிறது சாத்தியப்படாது. அந்த சக்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவங்க என் மேல வெறுப்பா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாட்டி அந்த வீட்டுல போய் இருக்க முடியும் சொல்லுங்க? தப்புப்பா. உன் மனசை தொட்டு சொல்லு. அவங்கள உனக்கு பிடிக்கல? 1000 தடவை சொல்றேன், பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. என்ன அந்த வீட்டை விட்டு போன்னு சொன்ன பிறகு நான் எப்படி அந்த வீட்டுல இருக்க முடியும்? எனக்கு மட்டும் மான ரோஷம் இருக்காதா? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கியே. நீ செஞ்சது மட்டும் நல்லா இருக்கா? அவங்களை இப்படி பேச வச்சதே நீ தானே. சரிப்பா, இப்ப கோவப்பட்டுக்கிட்டு வந்துட்டே. கடைசி வரைக்கும் இங்கே இருந்துட போறியா? அது உன்னால முடியுமா? பைத்தியக்காரா, ஒருத்தர் மேல நமக்கு கோவம் வரும்போது தாண்டா அவங்க செஞ்ச நல்லதை அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அவ்வளவு ஏன், உன்னை பெத்தவ உன்னை அவங்க கையில கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ராவும் பகலும் கண்ணு முழிச்சு உன்னை வளர்த்து ஆளாக்கினது அவங்க தானே. அத மறக்கலாமா? பாட்டி, அப்பா அவங்களுக்கு குழந்தை இல்ல. அந்த குறையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன தூக்கி வளர்த்தாங்க. நீயாடா இப்படி பேசுற? டே, என்ன இருந்தாலும் உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவரு ஜேகேபி. அவரை ஒரு பெரிய சங்கீத மேதைய கூட நீ மதிக்க வேண்டாம். உனக்கு உயிர் கொடுத்த அப்பாவா நீ மதிக்க வேண்டாமா? சரி, அவர் தான் ஏதோ கோவத்துல உன்னை வீட்டை விட்டு போடான்னு சொன்னா நீயும் வந்துடுறதா? இத பாரு கண்ணா, அப்பாவுக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிற ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு தெளிஞ்ச மனசோட வீட்டுக்கு போ கண்ணா. எனக்கு நீங்க வேணும்னு நான் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் வேணும்னு நீங்க நினைக்கல. எனக்கு அந்த வீட்டுல இடம் இல்லைனாலும் இந்த வீட்டுல இடம் இருக்குன்னு நினைச்சிட்டு தான் நான் இங்க ஓடி வந்தேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது பாட்டி. நான் போயிடுறேன். ஏண்டா இப்படி எல்லாரையும் வார்த்தைகளால வாட்டி வதைக்கிற? எல்லாரையும் உதறி தள்ளிட்டு எங்க போற? எனக்கு என் அம்மா வேணும். தாய்மடி தான் எனக்கு நிரந்தரம். அவங்க தான் என்ன புரிஞ்சுப்பாங்க. நான் அவங்கள தேடி போறேன். சரி, நீ உங்க அம்மாவை தேடுறத பத்தி வீட்டுக்கு போறத பத்தி அப்புறமா பேசலாம். இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீங்க வர்றத பத்தி வீட்டுல யாருக்கிட்டே சொல்லிட்டு வந்தியா? இல்ல. ஐயோ, சொல்லாம வந்துட்டியா? நான் பைரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், இல்லைன்னா ரொம்ப தப்பா போயிடுமே. வேணாம் பாட்டி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நான் எங்கேயோ போய் தொலைஞ்சேன்னு நிம்மதியா இருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லப்பா, உன்னை காணாம அவங்க 2 பேரும் ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. ப்ளீஸ் என்ன பண்ண பாட்டி. ஹலோ, நான் ஜேகேபி பேசுறேன். நான் வித்யா பேசுறேன். என்னம்மா, நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு பைரவி சொன்னா. நானே வந்து பார்க்கணும் தான் இருந்தேன், நேரம் கிடைக்கல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. டெல்லியில இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. இனிமே இங்க தான் இருப்பேன். எப்படி டெல்லியில உங்க பேரன் ஜூனியர் பாரதி கண்ணன் நல்லா ஹிந்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கான். இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அவங்க தாத்தா மாதிரி அவ்வளவு சங்கீத ஞானம். உங்க பாட்டு காதுல விழுந்ததுன்னா அப்படி ரசிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் சொல்லுங்க. சூர்யா இங்கதான் வந்திருக்கா. ஹலோ, சொல்லுங்க. திடீர்னு வந்து என் கூடவே இருக்கேன்னு சொல்லி சொன்னா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அவன் ரொம்ப கோவமா இருக்கா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும்னு பாக்குறேன். நாளைக்கெல்லாம் சரியாயிடும். நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன்.
அவ எங்க போனான்னு நீங்க கவலைப்படக்கூடாது பாருங்க, அதனால தான் ஃபோன் பண்ணேன். சரி சரி சரி, நான் வச்சிடுறேன். யாருங்க போன்ல? சூர்யா வித்யா வீட்டில் தான் இருக்கானோ. இந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் அங்கே சொல்லியிருக்கான். அவங்க சமாதானப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப கோபமா இருக்கானோ, அதனால அவனுக்கு ஆறுதல் சொல்லி நாளைக்கு காலையில் அனுப்புறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னம்மா ஏன் இப்படி இருக்காங்க? என்ன செய்யறது? பாண்டியா, பாண்டியா, அவனை எது கூப்பிடுற? அங்க போறியாப்போ? இல்ல, எனக்கு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கணும். வித்யா இங்க வந்திருக்கிற விஷயம் சூர்யாவுக்கு எப்படி தெரியும்? சரி, இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும். குடிங்களாமா? பாரதி கண்ணன் சம்சாரம் டெல்லியில இருந்து வந்த விஷயம் சூர்யாவுக்கு எப்படி தெரியும்? அந்த அம்மா அது வாய் தவறி உளறிட்டேன். என்னடா, வீட்டுல நடக்கிற குழப்பங்களும் சண்டைகளும் பத்தாதா? நீ வேற போடா போ. இல்லம்மா, ஐயா தெரியும். ஆத்திரம் தீர்ந்துதா? அவங்கிட்ட கத்தி பண்ணி என்னத்தை சாதிச்ச? பைரவி, வித்யா சூர்யாவுக்கு பாட்டி. அந்த அம்மா அந்த ஊருக்கு வந்த விஷயத்தை நீ எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? சரி, ஒருவேளை நேரா இங்க வந்திருந்தாங்கன்னா அப்படி என்ன செஞ்சிருப்ப? நீ குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ற. ஐயோ, அது இல்லைங்க. அவன் பாட்டியை பார்க்க போல, நம்ம கூட சண்டை போட்டு அங்க போயிருக்கான். இதா சாக்குன்னு நம்ம பிள்ளைய அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம பிள்ளை நமக்கு திருப்பி கிடைப்பானா? அதெல்லாம் உண்மையாது. எனக்கு வித்யாவை பத்தி நல்லா தெரியும். அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. கண்டிப்பா சூர்யாவை இங்க திருப்பி அனுப்பி வைப்பாங்க. ஆனா பிள்ளைய பத்தி தான் என்னால எதுவும் சரியா சொல்ல முடியல. ஏன்னா இப்ப அவனுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அவன் கால்கள் இங்க நிக்குமான்னு எனக்கு தெரியல. அவனை தடுக்க முடியுமாங்கிறதும் எனக்கு தெரியல. ஆமாங்க, எல்லாத்துக்கும் அவனையே குத்தம் சொல்லுங்க. அவனை கொஞ்சம் நெஞ்சமா படுத்தனீங்க. அவனை உசுப்பேத்துறதும் திட்டுறதும் ஒரு நிலையில இருக்க விட்டீங்களா? அதனாலதான் நம்மளை விட மத்தவங்க அவனுக்கு வசதியா தெரிஞ்சாங்க. என்னம்மா அது? பாரு, என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் அவனை தவறா பேசுறது இல்ல. அவன் தானே போகணும்னு சொல்றான். போறேன்னு சொன்னா அவன் போயிடுவானா? நீங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை போயிடுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சிட்டீங்க. என்ன பைரவி, நீ அப்படி சொன்னீன்னா நான் அப்புறம் என்ன செய்யறது? நான் அவனை போன்னு சொன்னா என்ன கோபத்திலேயே சொன்னேன்? உண்மையில அவன் போயிடணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். இல்லம்மா, போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம், போமாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. உங்க வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணு புரியுது. உங்க முரட்டு பிடிவாதத்தால என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்க. என்ன பைரவி, நீ இப்ப என்ன நடந்து போச்சு? சூர்யா அவங்க பாட்டிய பார்க்க போயிருக்கான். அதுவும் பக்கத்துல இருக்கிற இங்க வீட்டுக்கு. அவன் வந்துருவான் திருப்பி. ஒரு நாள் போட்டுமே, நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கட்டும். இந்த பிரிவு அவருக்கும் பல விஷயங்களை உணர்த்தும். அது மட்டும் இல்ல, அம்மா போன் பண்ணி கண்டிப்பா நான் சூர்யாவை திருப்பி அனுப்பிடுவேன்னு சொல்லும் போது நம்ம என்னமோ அவங்கள நம்பாத மாதிரி பின்னாடியே துரத்திக்கிட்டு போனா அது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அது முறை இல்லம்மா. ஆமா, எல்லாம் முறையா தான் நடக்குது. உங்களுக்கு உங்க சங்கீதம் பெருசா தெரிஞ்சதுன்னா உங்க சங்கீதத்தையும் உங்க சங்கீத வாரிசையும் நீங்க தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், நமக்கு கொள்ளி வைக்க அவன் மட்டும்தான் இருக்கான். என் வயித்துல வளர்ந்த குழந்தைய ஏற்கனவே நான் இழந்துட்டேன். மிஞ்சி இருக்கிற என் சூர்யாவும் என்னால இழக்க முடியாது. எனக்கே சூர்யா வேணும். நான் போவேன், அவனை கூட்டிட்டு வருவேன். பாண்டியா!